நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் யானை கழற்சிக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த யானை கழற்சிக்காயை பொறுத்தவரையிலும் பார்ப்பதற்கு தட்டையாக பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய காய்களை கொண்டிருக்கும். உள்ளங்கை அளவுக்கு மிகப்பெரிய காயாக இருக்கும். அது அந்த காய்கள் உடைத்து பார்க்கும்போது உட்புறமாக மிக அழகான வெண்மை நிறமான ஒரு பருப்பு போன்ற பொருளை கொண்டிருக்கும். இந்த பருப்பை தான் அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. யானை கழற்சிக்காயுடைய பருப்பு முகப்பருக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. கால்களில் ஏற்படுகின்ற தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகப்பருக்காக நிறைய மருந்துகளை சாப்பிடக்கூடிய குழந்தைகள், நிறைய தேவையில்லாத வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய பூச்சிகளை பூசுகின்ற குழந்தைகள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. 30 வயதுக்கு மேலே மன அழுத்தத்தின் காரணமாக அதிகமான காலில் ஏற்படக்கூடிய புதிப்பாக பாதங்களில் இருக்கக்கூடிய தோல் நோய்களை கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த யானை கழற்சிக்காய். இந்த யானை கழற்சிக்காயை உடைத்து எடுக்கக்கூடிய அந்த பருப்பு 1 கிராம் அளவு, திரிகடுகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பலி, இது 3ம் சம அளவு எடுத்து அரைத்து சலித்து துணியில் சலித்து எடுக்கக்கூடிய சூரணம் 3 கிராம் அளவு. இது இரண்டையும் கலந்து சிறிதளவு நெய் அல்லது தேனில் கலந்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட முகப்பருக்கள் மற்றும் முகப்பருக்களினால் ஏற்படுகின்ற தழும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் தோல் நோயில் மிக முக்கியமாக ஏற்படுகின்ற ஒரு தொந்தரவு என்னன்னா, தோல் உதிரக்கூடிய ஒரு பிரச்சனை. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நோய் இருக்கும்போது அவங்க படுத்திருக்கக்கூடிய இடங்களில் காலையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த தோல் ஒரு கைப்பிடி சேரக்கூடிய அளவுக்கு தோல் உதிர்ந்து போயிருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த அரிப்புகளை குறைப்பதற்கும் அரிப்புகளால் ஏற்படக்கூடிய அந்த தோல் உதறலை குறைப்பதற்கும் சிறப்பான ஒரு மருந்து இந்த யானை கழற்சிக்காய். ஏற்கனவே சொன்ன மாதிரி யானை கழற்சிக்காயுடைய சூரணத்துடைய அளவு 3 கிராம், திரிகடுவுடைய அளவு 1 கிராம். சாதாரண முகப்பரு வரும்போது யானை கழற்சிக்காயுடைய அளவு குறைவாக இருக்கணும். சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது இது அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ 3 கிராம் அளவுக்கு யானை கழற்சிக்காயுடைய சூரணம், 1 கிராம் அளவுக்கு திரிகடுகுன்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பலியுடைய சூரணம், அனைத்தும் சேர்த்து 1 கிராம் அளவு. காலை ஒருவேளை உணவுக்கு பின்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு பின்பு தேன் அல்லது நெய்யில் கலந்து இதை சாப்பிட வேண்டும். ஒரு மாத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த தோல் உதறுவதெல்லாம் குறைந்து போயிருப்பதை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, இந்த அண்டவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது. குறிப்பாக அதிகமாக இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு, சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு 40 வயதில் ஏற்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தொந்தரவு. அவர்கள்லாம் மிக சுலபமாக இந்த யானை கழற்சிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 3 கிராம், சுத்தி செய்யப்பட்ட உள்ளுக்கு சாப்பிட தகுதியாக இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு 5 மில்லி, இது இரண்டையும் கலந்து இரவு படுக்கும்போது, உணவு உண்டு ஒரு 1 மணி நேரம் பின்பு இரவு படுக்கும்போது இதை சாப்பிட்டாலே ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த அண்டவாதம் சொல்லுகின்ற அந்த ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் மிக வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அண்டவாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சரி செய்யக்கூடிய சக்தி இந்த யானை கழற்சிக்காய்க்கு உண்டு. இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, அது 2 வகை உண்டு. ஒன்று உடல் பலவீனத்தினால் ஏற்படக்கூடியது, இன்னொன்று உடல் பருமனினால் ஏற்படக்கூடியது.
அதில் உடல் பருமன் அதிகமாவதால் ஏற்படுகின்ற கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கு இந்த யானை கழற்சிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு அதில் தேன் கலந்து ஒரு மாத்திரை போல் செய்து கொண்டு காலை வெறும் வயிற்றில் வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழத்தில் கலந்து அதை ஒரு மருந்தாக கொடுக்க வேண்டும். இதை ஒரு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 48 நாட்கள் அசைவ உணவுகள் அனைத்தையும் நிறுத்தி அதிகமான உப்பு, புளிப்பு, காரம் இல்லாத ஒரு உணவு முறையை வைத்து ஒரு 48 நாட்கள் வாழைப்பழத்தில் கலந்து யானை கழற்சிக்காயுடைய அந்த சூரணத்தை கொடுக்கும்போது அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் மிக வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். அந்த கட்டிகள் கரைந்து போவதையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற ஹார்மோன் நாளமிலா சுரப்பிகள் செயல்பட்ட கோளாறுகளுக்கு ரொம்ப வேகமாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த யானை கழற்சிக்காய். அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது முகத்தில் தேவையில்லாமல் ரோமங்கள் இருப்பது, கை கால்களில் அதிகமான ரோமங்களுடைய வளர்ச்சி ஏற்படுவதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் அந்த யானை கழற்சிக்காயுடைய சூரணத்தை எடுத்து சிறிதளவு சுண்ணாம்பு நீர், நம்ம சாப்பிடுகின்ற சுண்ணாம்பு இருக்கும், அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து அடுத்த நாள் அந்த சுண்ணாம்பு நீரை எடுத்து அதில் இந்த யானை கழற்சிக்காயுடைய சூரணத்தை கலந்து அதிகமாக ரோமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் தடவி ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வைத்து வாரத்திற்கு ஒரு முறை குளிக்கின்ற அந்த ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே தேவையில்லாமல் வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த ரோமங்களுடைய வளர்ச்சி விகிதம் குறைவதை நம்ம பார்க்கலாம். ரோமங்கள் இயற்கையான முறையிலேயே உடலை விட்டு கொட்டி விடுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளாலோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் குறைபாடு காரணமாகவோ ஏற்படுகின்ற தேவையற்ற ரோம வளர்ச்சிகளை குறைக்கக்கூடிய சக்தி இந்த யானை கழற்சிக்காய்க்கு உண்டு. எனவே நேயர்களே, இந்த யானை கழற்சிக்காயை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கருமுட்டை பை, கருமுட்டை நீர்ப்பட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. ஆனால் இதை உபயோகப்படுத்தும் போது உணவு கட்டுப்பாடுகள் மிக மிக அவசியம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.